எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுரேந்தர் சுலரஜு. நான் வந்து பிஆர்யூ 15 ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக கோத்தராஜில் நின்றேன். நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் நம்ம இந்திய சமுதாயத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். இந்த பதிவை யாரெல்லாம் கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், சாதாரண ஒரு கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு சின்ன பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் யார் வேணால் இருக்கலாம். as long as மலேசியன் இந்தியன், தயவு செய்து என்னை தொடர்ந்து கேளுங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவில் நான் சில முக்கியமான விஷயங்களை ரிவீல் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னே எப்படா இவனுக்கு இதெல்லாம் தெரியும், இவன் யார்? ஆக்சுவலி நான் பாலிட்டிக்கில் கிட்டத்தட்ட 2008 இருக்கேன். ஸ்டார்டட் ஃப்ரம் லோ எம்ஐசி, பிகாஸ் அந்த டைமில் எம்ஐசி வாஸ் the most important party for the Indian community. அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா 4000 பிரான்ச்சு, ஒரு கேதரிங்க்கு 4 லட்சம் மெம்பரு, பெரிய பெரிய கூட்டம்லாம் கூடும். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்திலேருந்து தலைவர்கள் கூட பயணம் செஞ்ச ஒரு நபர் நான். ஸோ இதில் இந்திய சமுதாயம் இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற காரணம், இந்திய சமுதாயத்துக்கு பல விஷயங்கள் போய் சேரல, கிடைக்கலன்னா காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வரலாறு தான் பார்க்கணும். என்ன நடந்துச்சு? ஏன்னா நான் உங்களை உண்மையாக சொல்கிறேங்க, மலைக்காரர் மேலே தப்பு இல்லை. ஆஃப்கோர்ஸ் சில பேர் பேசுகிற விஷயங்கள்லாம் கேட்க முடியல, நம்மளோட சமய விஷயத்தில் கை வைக்கிறது, இதெல்லாம் நம்மளால் பார்க்கவும் முடியல, கேட்கவும் முடியல. ஆனால் அதுக்கு என்ன காரணம்? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியலும், அதாவது நம்ம எல்லாத்தையும் முட்டாளாக்குன ஒரு விஷயம். இது என்ன நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் என்ன நடந்துச்சு மட்டும் என்னால் உங்களுக்கு சொல்ல முடியுங்க. இது ஒரு பெரிய பிஸ்னஸ் சதி. இந்திய சமுதாயக்கு பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பாரிசான் நேஷனல் கட்சி பல விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அதாவது வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு காலகட்டம் அதாவது ஆஃப்டர் த இண்டஸ்ட்ரி ஸ்டார்டட் க்ரோயிங் 1981 பிறகு, ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி உள்ளுக்கு வந்த பிறகு நிறைய இண்டஸ்ட்ரி க்ரோ பண்ண நாடும் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அப்புறம் டெலிகம்யூனிகேஷன், அப்புறம் ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் லைக் டிஎன்பி, டெலிகாம், அப்புறம் மாஸ் ஏர்லைன் வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆரம்பத்து காலத்தில் இந்த அரசாங்கம், பாரிசான் நேஷனல் கட்சி, அந்த டைமில் இருந்த டீம், அந்த காலத்தில் உள்ள தலைவர்கள் உருவாக்கி கொண்டு வந்த காலத்தில் நம்மளுக்கு பல விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஈவன் தூண் சம்பந்த காலத்தில் கூட நில பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. ஆனால் இன்னைக்கு இந்த அத்தனை விஷயங்களும் நம்மளுக்கு வர கிடையாது. இந்திய சமுதாயத்தை பேரை வச்சு பல பேர் சாப்பிட்டு ஏப்ப விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச குடும்ப வளர்ச்சி, அவங்களோட சொந்த ஆளுங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த வருமானம் போய் சேருதுங்க. சின்ன தொகை கிடையாது. அதாவது இந்த நாட்டில் 10% நம்மளோட பங்கு, அந்த பங்கு கொடுக்கப்பட்டாச்சு. இன்னைக்கு மலைக்காரர்கள் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு கொடுத்த பங்கை வச்சு பல விஷயங்கள் பண்ணி, அவங்களுக்கு பாருங்க, கசானா, பிஎன்பி, இவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பாடி. ஓகே, தேவ் இன்வெஸ்டட், தேவ் பாட் ஓவர் கம்பெனிஸ், எம்என்சிஸ். இன்னைக்கு அவங்க தான் ஒன் ஆஃப் த டாப் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இன் திஸ் கண்ட்ரி. ஹையஸ்ட் ரெவென்யூன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎல்சிஸ் தான் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இந்த ஜிஎல்சிஸில் நம்மளுக்கு பங்கு இருந்துச்சுன்னு எத்தனை பேத்துக்குங்க தெரியும்? நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பங்கு இருந்துச்சு. ஓகே, நான் அடுத்த எபிசோடில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அவசரப்பட்டு நம்ம மலைக்காரர்களையோ மற்ற இனத்தை நம்ம குறை சொல்ல வேணாம். நம்ம கிட்ட என்ன குறை இருக்கு? இன்னைக்கு பல பேர் நம்ம சமுதாயத்திலேயே ஒரு 2-3 விதம் பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க. ஒன்று சொந்தமாக உழைச்சி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி, ரத்தத்தை சிந்தி, உழைச்சி பணத்தை சேர்த்து அவங்களோட எம்பையரை கிரியேட் பண்ண குரூப்பும் இருக்கு. இப்போ ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வந்தவங்க. ஆனால் இவங்க எல்லாம் அவங்களோட உழைப்பிலையும் அவங்களோட சிந்தனையிலையும் உழைச்சாங்க. பட் அடிப்படை தேவைகள், சமுதாயத்துக்கு அடிப்படை தேவைகள், வளர்ச்சி அடைகிறதுக்கான உள்ள விஷயங்களை கொடுக்க வேண்டியது அரசாங்கம் ஒரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு அந்த கொடுக்கப்பட்ட விஷயத்த வளர்ச்சி அடையாம, அதை டெவலப் பண்ணாம
அதில் எவ்வளோ வருமானம் வருது, யார் யார் சாப்பிட்றா, எதுவுமே தெரிய மாட்டேதுங்க. ஆனால் அது நம்மளுக்காக கொடுக்கப்பட்டது. NLSASல இருந்து, மைக்கால இருந்து, மைக்கானாலே MIC, மைக்கா ஹோல்டிங். ஆக்சுவலி ரெண்டுமே வேற வேற. MICன்றது பொலிட்டிக்கல் பார்ட்டி, மைக்கா ஹோல்டிங்ன்றது ஒரு ப்ரைவேட் என்டிட்டி. எவ்வளோ ஷேர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. அதில் பார்க்க போனால் வர வருமானத்தை எடுத்து சமுதாய வளர்ச்சிக்கு அவங்க வந்து திட்டம் போடணும். மலைக்காரர்கள் செஞ்சாங்க. அவங்க வந்து மாறா என்ற ஒரு விஷயத்தில் வந்து அந்த சமுதாயத்தில் வளர்ச்சி இல்லை, அவங்க சமுதாயத்துக்கு விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய விஷயங்களை கொடுத்து வெளிய நாட்டுக்கு, ஒவ்வொரு நாட்டுக்கும் 800 பேரும் 1000 பேரும் வந்து அவங்களுக்கு திறமைலாம் கூட பரவாயில்ல போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி, இன்னைக்கு அந்த கூட்டம் தான் அங்கே வந்து இவங்க உருவாக்குன அந்த PNB கசானா, அதில் வாங்கப்பட்ட சொத்துக்கள், எஸ்ட்ரோவாக இருக்கட்டும், டிவிதிகாவாக இருக்கட்டும், பல சரியான எசெட்ஸ் அவங்க கீழே. எப்படிங்க இதெல்லாம் சாத்தியம்? ஸ்மார்ட்டு, அவங்க புத்திசாலியாக இருந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்து கோவம் வந்துட்டா நீ லட்சம்லாம் நீ அத்தை ஸ்பொக்கோலாம் சொல்கிறோம் கிடையாது. அவன் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அவங்க சமுதாயத்தில் ஒழுக்கம் இருக்கு, ஒற்றுமை இருக்கு, வளர்ச்சி இருக்கு. நம்ம கிட்ட என்ன இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் வந்து பேடியில் வந்து ஒருத்தர் வந்து டொனேஷன் காசு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடின்னு அடிச்ச நபர்களா இன்னைக்கு கோயில் பிரச்சனை இல்லை. இங்கங்க நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அது கொடுக்க மாட்டோம். ஓகேயா? இதே மாதிரி நம்ம போய்கிட்டு இருந்தோம்னா குறைஞ்சது 10 வருஷ காலகட்டத்தில் இந்த நாட்டில் நம்ம 4வது இடத்துக்கு போயிடுவோங்க. ஏன்னா இன்னொரு ஜெனரேஷன் உருவாகிக்கிட்டு வருது. இமிகிரண்ட்ஸ் மலைக்காரங்க கூட இணைஞ்சு அவங்க அடுத்த ஜெனரேஷன் உருவாகிக்கிட்டு வராங்க. அவங்களுக்குன்னு ஒரு பங்கு கேட்குற காலம் வரும். சாத்தியமா நடக்குமா இல்லைன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து தயார் ஆகலை அப்படின்னா we are doomed. சில பேர் சொல்றாங்க நான் வேற நாட்டுக்கு போக போறேன். இந்தியாவுக்கு நீங்க போக முடியாதுங்க. இந்தியாவிலே நாம வந்து ஃபாரினர். இந்தியாவில் போய் என்ன செய்ய போறோம்? இந்தியாவில் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஐசி கொடுத்து நம்மளுக்கு வந்து உரிமை கொடுப்பானுங்களா? அந்த நாட்டில் நம்மளுக்கு உரிமை இருக்கா? கிடையாது. மலேசியாவில் செட்டில் ஆகிட்டோம். இது நம்ம நாடு. மலேசியா கொடி தான் நம்ம தூக்குவோம். அப்போ இங்கே இருக்கும்போது இங்கே நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும் அதுதான் நம்ம பண்ணணும். ஸோ தொடர்ந்து பாருங்க. அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேங்க என்னென்ன நடந்துச்சு, எப்படி வந்து கொடுக்கப்பட்ட பங்குகளை வந்து குறிப்பிட்ட ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள் 2 மில்லியன்ல நீங்க பாருங்க. ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க தான் எப்போதும் மீடியாவில் வரவங்க, ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க தான் பெரிய பதவியில் உட்காருவாங்க. அவங்களோட அதாவது ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி ஹையரிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் எடுத்துச்சுங்க. யார் யாருக்கு சொந்தம், யார் பெரியப்பா, யார் அண்ணப்பாங்க, இவங்களுக்குள்ளாரியே வந்து பல விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி இந்திய சமுதாயக்காக கொடுக்கப்பட்டது. யார் கொடுத்தானா அரசாங்கத்தில் இருந்த மலைக்காரங்க அந்த காலத்தில் யாரும் மகாதீர் இவங்களாம் இருந்துறப்ப நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கணும். சாமிவேலு வந்து நான் சொல்கிறேன், அவர் இருக்கிற வரைக்கும், பதிவில் இருக்கிற வரைக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணாருன்னா இதுலேருந்து வந்த வருமானத்தை சமுதாயத்துக்கு எப்படியாவது உதவி செஞ்சாருங்க. சாமிவேலு என்னை கேட்டால் த பெஸ்ட் லீடர். ஓகே, ஆனால் அவருக்கு பிறகு யாருமே கிடையாது. வந்து இது பர்சனலாக சொல்ல கிடையாது, எல்லாரும் கூட்டாளிங்க தான். ஆனால் இன்னைக்கு நான் பார்க்கும்போது பலர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பல இந்திய சமுதாயம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஓகே, அவங்களாம் பார்க்கும்போது நல்லா படித்தவங்களா இருக்காங்க, ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேது. இல்லை ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்தாலே அவங்கள பூலி பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு மைனாரிட்டியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க மற்றவங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம போட்டி எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ கடமையாக இருக்குது பார்த்தீங்களா. அப்போ அதுக்கு ஈடாக நம்ம வரணும்னா பொருளாதாரத்தை வளர்த்து ஆகணும், எக்கனாமிக்கலி ஸ்ட்ரெங்தன் ஆகணும். இப்படி நீங்கள் பாருங்கள், ஒரு பணத்தை சரி ஒரு 100 வெள்ளி வச்சுருக்கோம். ஓகே, ஒரு 3 பேர் இருக்காங்க, ABC. ஓகே, A கிட்ட 100 வெள்ளி இருக்கு, BC கிட்ட வந்து ஒரு பொருள் இருக்கு. அப்ப A கிட்ட இருக்கிற 100 வெள்ளியை வந்து B கிட்ட கொடுத்து அந்த பொருளை வாங்குறாரு. அதே மாதிரி B கிட்ட இருக்கிற 100 வெள்ளியை வச்சு C கிட்ட 100 வெள்ளி கொடுத்து அந்த பொருளை வாங்குறாரு. இதுல எத்தனை டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னா 2 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஆனா எத்தனை 100 வெள்ளி கை மாதிரி இருக்கு? ஒரே 100 வெள்ளி. இதுல என்னன்னா பணத்தை நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட எடுக்காம நம்ம கிட்ட பணம் வராது. அப்போ அது வந்து ஒரு சிஸ்டம் உருவாக்கணும், சஸ்டைனபிளான ஒரு விஷயத்தை உருவாக்கணும். அதான் எக்கனாமி. ஓகே, இது நான் சொன்ன காரணம் வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் புரியணும்னு தான் நான் சொன்னேன். அப்போ
மலையகரம் என்ன பண்ணானுங்கன்னா அவங்களோட எக்கானமி ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், அடிப்படை தேவைகள் எலக்ட்ரிக், கம்யூனிகேஷனு, தண்ணி, அப்புறம் என்னென்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பண்ணுற செலவு 3000 வழி சம்பாதிக்கிறோம், 5000 வழி சம்பாதிக்கிறோம். அதில் வந்து கிட்டத்தட்ட 50% 70% வந்து அந்த சமுதாயத்துக்கு தான் போய் சேருது. ஏன்னா அந்த பிஸ்னஸில் நம்ம ஆளுங்களோட பங்கு ரொம்ப குறைவு. அப்போ நம்மளோட பணம் திருப்பி நம்மக்கிட்ட வருதில்லை. ஏன்னா பல்லு வளர்க்குற டூத்பேஸ்ட்லேருந்து டூத்ப்ரஷ்லேருந்து ஒரு மனுஷனை வந்து நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அவனுக்கு என்னென்ன தேவை அத்தனை விஷயங்களை நம்ம வந்து செலவு பண்ணுறோம். சம்பாதிக்கிறது அதுக்கு செலவு பண்ணுறோம். ஆனால் செலவு பண்ணுறது எத்தனை பேர்த்துக்கு, எத்தனை சதவீதம் இந்தியன் சமுதாயத்துக்கு போய் சேருது? ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். அடுத்த வீடியோ பாருங்கள், முக்கியமாக பாருங்கள். நான் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.